பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கடந்த வருடம் 2024 முழுவதும் கண்ணும் கண்மணி போல பாதுகாத்த தேவ கரம் இந்த புதிய ஆண்டை காண செய்திருக்கிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய ஆண்டில் உங்களை சந்திப்பதிலும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாம மாத்திரமே மகிமைப்படட்டும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த வருடத்தின் துவக்க நாளிலே இந்த வருடத்தின் வாக்குத்தத்தமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் ஏசாயா 54 அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். என்ன சொல்லுகிறது என்றால் அந்த வார்த்தை, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை அழகான வார்த்தை பாருங்க. எவ்வளோ ஒரு அழகான வார்த்தையை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். நிறைய பேருடைய வாழ்க்கையில 2024 வரையிலும் சொன்ன காரியம் மலை போல காரியம், பர்வதம் போல நின்ற காரியம் என் வாழ்க்கையில இல்லாமல் போய்விட்டு இருக்கிறதே என்று சொல்லியிருக்கிறார்கள். நான் இப்படி ஒரு ஆவிக்குரிய பார்வையில சொல்லுகிறேன். இந்த மலை ஆசீர்வாதமாகவும் இந்த பர்வதம் அரணாகவும் பாதுகாப்பான ஒரு மதிலாகவும் இருந்ததாகவே நான் இப்படி ஆவிக்குரிய பார்வையில சொல்லுகிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில 2024 வரையிலும் ஒரு பெரிய மலை போல ஒரு ஆசீர்வாதம் எனக்கு இருந்ததுங்க. ஒரு பர்வதம் போல ஒரு அரணான காரியம் என் வாழ்க்கையில இருந்ததுங்க. ஆனால் அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விட்டதே என்று ஒரு புலம்பல் சத்தத்தோடு, ஒரு கண்ணீரின் சத்தத்தோடு தான் இந்த 2024 நான் கடக்க முடியாத கடந்து வந்தேன் என்று சொல்லி நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் உங்களோடு கூட தான் தேவ சமூகம் இடைப்படுகிறது. ஆமென். இப்படிதான் வேதத்தில் சொல்லப்படுகிறது. லூக்கா 7 அதிகாரத்தில் நாயுனூர் என்கிற ஒரு விதவை குறித்து பேசப்படுகிறது. அந்த விதவைக்கு ஒரே ஒரு மகன் இருந்தானா, அவன் கணவனை இழந்தவனாய் காணப்படுகிறாராம். ஆவியானவர் இப்படி அந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த விதவையினுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாக இருந்ததும் அரணாய் இருந்ததும் அவன் மகன் மாத்திரமே. ஏன்னா மகன் மூலமா தான் ஆசீர்வாதம், மகன் மூலமா தான் பாதுகாப்பு அவளுக்கு இருந்தது. அந்த ஆசீர்வாதமும் அரணுமான இந்த காரியம் ஒரே முறை ஒரே நாளில் இழந்து போனதாம். எவ்வளவு பெரிய வேதனை பாருங்க. அநேகர் வாழ்க்கையில ஒருவேளை ஆசீர்வாதம் ஒரு நாள் எனக்கு நின்று போச்சுங்க, என் பாதுகாப்பு ஒரு நாள் நின்று போச்சுங்க அப்படின்னு சொல்லுகிறவர்கள் அநேகர்கள். இரண்டும் ஒரே நாளில் நின்றதாக யாருக்கும் அதிகமாக இருப்பதில்லை என்பதை நான் நம்புகிறேன். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தாய்க்கு இரண்டும் ஒரே நாள் நின்று போனதாம். இரண்டும் ஒரே நாளிலே ஒன்றுமில்லாமல் இந்த பூமியை விட்டு போனதாம். எத்தனை வேதனை. அந்த தாயை பார்த்துதான் சொல்லுகிறார், நான் உன்மேல் மனதுருகுகிறேன். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபையும் என் உடன்படிக்கையும் உன்னை விட்டு விலகவே விலகாது. உன்மேல் மனதுருகி நான் சொல்லுகிறேன். என்ன உன் வாழ்க்கையில் இல்லாமல் போயிருந்தாலும் கவலைப்படாதே. நான் இப்படி நம்புகிறேன். இந்த பகுதியினுடைய பிற்பகுதி, லூக்கா 7 பிற்பகுதி சொல்லுகிறது அந்த ஸ்திரீயை குறித்து. எதை இழந்தாலும் அதை எடுத்து அவன் தாயிடத்தில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நீ எதை 2024 வரையிலும் இழந்து கொண்டு நீக்கிறாயோ அதை ஆண்டவர் உன் கையிலே கொடுப்பார். அதை ஆண்டவர் உன் கையிலே கொடுப்பார். ஆகவே கவலைப்படாதீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏனென்றால் அவர் மனதுருகி அவருடைய கிருபையும் உடன்படிக்கையும் நினைவு கூர்ந்து நீ இழந்ததை உன் வாழ்க்கையில அவர் உன் கண்கள் காணும்படி, நீ அனுபவிக்கும்படி, நீ அதை ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ளும்படி அன்று உனக்கு அதை அருளி தர போகிறார். அதை உனக்கு கொடுக்க போகிறார். ஆகவே இயேசுவின் நாமத்தினாலே கலங்கி நிற்கிற உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தை மூலமாய் உங்களை ஆத்மவர் தேற்றுவாராக. God bless you.